இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையில இந்த பிரேயர் செஷன்ல கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கிருபையா ஈவாய் நம்மை வழிநடத்தி வருகிற ஒரு நல்ல தகப்பன், ஒவ்வொரு நிமிடமும் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற அந்த தகப்பன் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிற இடத்துக்குள், அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறபடியினால நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறோம் என்றால் நமக்காக வெளிச்சம்தான் விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உணர வேண்டியது, நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிற இடத்துல நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நீதிமான்களாய் இருக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க போவது எல்லாமே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் தான். இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த சூழ்நிலைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல. கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினாலே நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் நமக்கு வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய சுய நீதியில நம்ம நீதிமான்கள் ஆகல, அவர் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லி வேதம் சொன்னா அதுதான் நிஜம். நமக்கோ நம் குடும்பங்களுக்கோ எந்த விதத்திலும் எந்த கேடும் வராது. வசனம் சொல்லுது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் எங்கிலும் அது கேட்கப்பட மாட்டாது, அது வர முடியாது. ஏன்னா நம்ம அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிற இடத்துல, குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அந்த முழு பரலோகத்தின் பாதுகாப்பும் நமக்கு இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த மகிமைக்குள்ளாக தான் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்பதை நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் அடிக்கடி நம்ம கேட்கிற வார்த்தை க்ளோரி, மகிமை. நம்ம 1ஆம் தேதி நம்ம ப்ராமிஸ் மெசேஜே நமக்கு அதுதான். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான கண்கள் அதை ஏகமாய் காணும் அப்படின்னு கர்த்தருடைய வாக்கு அங்கே உரைக்கப்பட்டதை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கும் மகிமை அப்படின்னா என்ன? நிறைய நேரங்கள்ல இந்த மகிமைன்னு நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், இல்லைன்னா ஒரு கிளவுடு, இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வருகிற விஷயம். ஆனா அந்த க்ளோரி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய உள்ளான அர்த்தம் என்ன? நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா பிரகாசம், அப்படி ஒரு கோல்டன் கலர். க்ளோரினாலே இததான் நம்முடைய கற்பனையில் வருகிற காரியம். அந்த பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த மகிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல கவோத் அப்படின்னு அந்த மீனிங் அங்கே இருக்கிறத பார்க்கிறோம். அந்த கவோத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கனம், வெயிட், எடை, பாரம், இம்பார்ட்டன்ஸ், மதிப்பு, ட்ரூ ஐடென்டிட்டி. இதெல்லாம் அந்த க்ளோரிங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மீனிங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பிரகாசமா இருக்கிறாருங்கிறத மாத்திரம் சொல்லப்படல. இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் கனமான, மிகவும் உண்மையான, மிகவும் முக்கியமான ஒரு நபர் தான் தேவன். அவரை போல கனமுள்ள, உண்மையுள்ள, ஒரு இம்பார்ட்டன்டா எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், சகல அதிகாரமும் உடையவர்,
அவரை போல யாரும் இல்லை. இது இன்னும் சில காரியங்கள்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம், இந்த இடத்துல காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குதுன்னா அந்த பிரசன்ஸ் தான் அவருடைய வெயிட்ட அங்க சொல்லுகிற காரியமா இருக்கு. நிறைய பேர் இந்த நம்ம டெய்லி கேட்கிற மெசேஜஸ்ல கேட்கும் பொழுதே நீங்க ஒரு பெரிய ஃப்ரீனஸ் உங்க சோல்ல நீங்க உணர்றீங்கன்னா அதுக்கு காரணம் தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறபடியினால. சில நேரம் ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்கும் பொழுதே அவருடைய பிரசன்ஸ் பயங்கரமா நம்மள ஃபில் பண்ணும். உடனேயே நமக்கு இருதயத்துல இருக்கிற கவலை, பாரம் எல்லாம் அது வெளியே போன மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் அந்த பிரசன்ஸ்ல அவருடைய க்ளோரி அங்க ரிவீல் ஆயிட்டே இருக்கு. எத்தனை பேர் அதை ஒவ்வொரு நாளும் நீங்க உணர முடியுது? ஒரு வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை உள்ள போக போக நீங்க என்ன கவலைப்பட்டீங்கன்னு கூட மறந்து போற அளவுக்கு அந்த அந்த காரியங்களை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாகவே அங்க அவருடைய பிரசன்ஸ் உங்களை ஃபீல் பண்ணிருக்கேன்னா அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல், அது அவ்வளோ வெயிட் அது கேரி பண்ணுது. காட்ஸ் க்ளோரி, அவருடைய பிரசன்ஸ். அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகிறதாம். அப்ப அந்த மகிமைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அவருடைய பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல அவருடைய க்ளோரி இருக்கு. இன்றைக்கு இந்த க்ளோரிய, கிறிஸ்துவினுடைய அந்த மகிமைய நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு தியானித்தோம். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவான் 17 22. நாம் ஒன்றாயிருக்கிறது கூட அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ இந்த அவருடைய க்ளோரி, தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறவர் அந்த க்ளோரிய நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய மகிமை, நம்மேல் இருக்கக்கூடிய மகிமை எவ்வளவு பெரியது. நாமே அவ்வளவு ஒரு வெயிட்டான ஒரு நபராதான் இருக்கிறோம். ஆனா நமக்கு நம்மை யார் என்பது நமக்கு இன்னும் புரியல. நானும் அப்படிதான் இருந்தேன். அதாவது ஆண்டவருக்குள்ள ஸ்பிரிட்ல நல்லா வந்துட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய அடையாளமே எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய அடையாளத்தை சத்துரு நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருந்தத நான் பல சூழ்நிலைகள்ல நான் பார்த்திருக்கிறேன். எனக்கே தெரியாது ஏன் இப்படி நடக்குது. இப்ப என்ன பார்க்கிறவங்க சில அந்த அசுத்தாவியில பிடிக்கப்பட்டவங்க என்னுடைய கண்களை நேராக பார்க்க முடியாது. கண்ணை பார்த்தாலே கூசும். அவங்க கண்கள்ல இருந்து தானா கண்ணீர் வர ஆரம்பிக்கும். எனக்கு புரியல ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது. எனக்கு இப்போலாம் சத்தியங்களுக்குள்ள ஆழமா வரதான் அவருடைய மகிமையையே நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாம்? வெளிப்படுத்துதல்ல இருக்கும் அந்த வசனம். வெளிப்படுத்துதல் 1, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்கும்னு இருக்கும். 14. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அப்போ அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா இன்றைக்கு இதை நம்ம உணர வேண்டியது அவசியம். நமக்கே தெரியல நமக்குள்ள எவ்வளவு பெரிய க்ளோரி இருக்குதுங்கிறது. நாமே அது புரிந்து கொள்ளாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்து நம்ம கூட ஒன்னா கலந்து இருக்கிறார்னா இன்னைக்கு நம்ம கண்களை பார்க்கும் பொழுது சத்ரு கண்டுபிடிச்சிடறான், பிசாசு கண்டுபிடிச்சிருது. ஐயோ இவங்க கண்ணை நேரா பார்க்க முடியாது, நம்ம பக்கத்துல அவங்களால உட்கார முடியாது, பயங்கரமா டிஸ்டர்ப் ஆவாங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்திருக்கிறேன். அந்த நாட்கள்ல கூட எனக்கு அவ்வளோ ரொம்ப நாலேஜ் இல்ல.
அந்த நாட்களே அவருடைய மகிமை என்னை நிரப்பி இருந்ததை இப்போ நான் ஆழமா உள்ள போக போகதான் அதெல்லாம் என்னால உணர முடிகிற காரியங்களா இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய மகிமைக்கு இதெல்லாம் தான் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆதி அப்போஸ்தலர்கள்லாம். இந்த மகிமை, இந்த குளோரி, இந்த பவர், இந்த பிரசன்ஸ், அதனாலதான் அவங்க நிழல்ல கூட அங்க வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அவங்க ட்ரெஸ்ல கூட அந்த பவர், அந்த அந்த குளோரி அது இருக்குது. அங்க வியாதியஸ்தர்கள் மேல அவங்க ட்ரெஸ், உருமால்களை, கச்சைகளை போடுறாங்க, வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. அந்த அளவுக்கு they are in God's presence, God's glory அவங்கள ஃபில் பண்ணி இருந்த ஒரு காரியம். இப்போ இந்த மகிமை, இது பழைய ஏற்பாட்டுல இருந்தே மகிமை அதெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே வருகிற காரியம். இப்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடையவனாய் சீமானா இருந்தான். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இது இன்னொரு சில இதுலலாம் கனம் பெற்றவனாய் இருந்தான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் கனம் உள்ளவர். அப்போ அவருக்கு வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு. அந்த ஏன்ஷியன்ட் டேஸ்ல, அந்த நாட்கள்ல அந்த வெயிட்டுக்கும் அதோடைய வேல்யூவும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டா இருக்கு. இப்போ வெள்ளி, இப்போ ஒரு நம்ம வெள்ளிய என்ன செய்ய மாட்டாங்க, கவுண்ட் பண்ண மாட்டாங்க, அதை வே பண்ணி தான் பார்ப்பாங்க, எடை தான் பார்ப்பாங்க. அந்த எடை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மதிப்பு. அப்போ எடை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மதிப்பு. இப்ப ஆபிரகாமுக்கு அவ்வளோ திரளான மிருக ஜீவன்கள், வெள்ளி, பொண்ணு, அதுக்கு அவனுக்கு அங்க கனம் இருக்கு. அந்த கனம் அப்படின்னாலே அங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்போ இத பின்னாட்கள்ல அந்த மகிமையை தேவனுக்குன்னு அத யூஸ் பண்ணும் போது அது எப்படி சொல்றாங்க, தேவன் இருக்கிற இடத்தில் அவருடைய பிரசன்ஸே எல்லாத்த விடையும் அங்க வெயிட்டான ஒரு காரியமா இருக்குது. அதிகமான எடை உள்ள ஒரு காரியமா இருக்கிறது. அவர் ஏதோ சும்மா சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல, ஏதோ வந்துட்டு போகிற ஏதோ ஒரு காட்சி கிடையாது. அவர் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்ஸ் எல்லாத்த விட கனமாக இருக்கும். அதனாலதான் நம்ம எவ்வளவுதான் உலகத்துல முட்டி மோதிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல உண்மையா ஒன்று கூடி ஆராதிக்கிற இடத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா உலகத்தையே நம்ம மறந்துருவோம். ஒரு மனதோட, உண்மையான அன்போட அவரை ஆராதிக்கிற இடத்துக்குள்ள, அவருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள நம்ம வந்துட்டோம், அந்த ஒரு ஏரியாக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ் பயங்கர வெயிட். அந்த குளோரிக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. வேற எந்த கவலைகளோ, பயங்களோ, எந்த பாரங்களோ எதுவுமே உங்களை கீழே இழுக்க முடியாது. இதுதான் அவருடைய அந்த மகிமைக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அவருடைய பிரசன்ஸ் தான் இருக்கிற எல்லாத்தையும் விட பவர்ஃபுல். இத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவரே நமக்குள்ள இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய வெயிட் நமக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம யாருன்னு புரியாததுனாலதான் பிசாசுன்னு பிசாச பார்த்து பயப்படுறதும், மனுஷங்களை பார்த்து பயப்படுறதும், எல்லாத்துக்கும் பயம், எல்லாம் நெகட்டிவான டாக்ஸ். ஒரு மனுஷன் ஒண்ணு சொல்லிட்டா அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியல. இன்னைக்கு அவர் நம்ம கூட ஒன்றாக கலந்து இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே ஸ்பிரிட் தான். நம்மையும் அவரையும் பிரிக்க முடியாது. நம்முடைய சுவாசத்துல அவர் ஒன்னா கலந்து இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க இயேசுவை பாத்தீங்கன்னா
அவரு சீஷர்கள்ட்ட பூணு ஊதி ஆவிய பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஏன்னா சுவாசத்தில் அங்க மகிமை இருக்கு, அங்க வெயிட் இருக்கு. இன்னைக்கும் நீங்க பல பெரிய பெரிய தேவ மனிதர்கள் பென்னிகின் மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பூணு ஊததான் சொல்லுவாங்க. அங்க குளோரி அப்படியே ரிலீஸ் ஆகும். எல்லாரும் கீழே விழுறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் தங்களோடு ஒன்றாக கலந்திருக்கிறார் என்பதை அவங்க எல்லாம் உணர்ந்ததுனால அந்த காரியங்களை செய்ய முடியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன தாட்ஸ்ல இருக்கோம்? அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் தூரமா இருக்கிறாரு. அங்க அப்படி அவர் கேக்குற மாதிரி நம்ம அழுது 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 ஜெபம் பண்ணாதான் நமக்கு கேட்பாரு. அவர் எங்கேயும் இல்ல, உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நம்ம தேவைகள், நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம தேவைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்போ இந்த மகிமை இந்த மண்பாண்டங்கள்ல நம்ம பெற்றிருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. இந்த சரீரம் மண்பாண்டம் தான், ஆனா இந்த மகிமையை நம்முடைய சரீரத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். அவ்வளோ பெரிய வெயிட், அந்த மகிமை, அந்த குளோரிய நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை எப்போ உண்மையா உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்மளை பார்க்கும் பொழுதே ஜனங்கள் கிட்ட மாற்றங்கள் உண்டாகும். நம்மளை பார்க்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடும். அவங்களால நம்ம 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 இருக்கிற இடத்துல நெகட்டிவா ஒருவராலையும் திங்க் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்ஸ் நம்மள ஃபில் பண்ண வேண்டியது எப்போ அவருடைய பிரசன்ஸ்ல. அதுக்குதான் பவுல் எழுதுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இத செய்யறோமா? இதெல்லாம் இருந்ததுன்னா குளோரி நம்ம கிட்ட இருந்து குளோரி ரிலீஸ் ஆற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்பொழுதும் சந்தோஷம், இடைவிடாமல் ஜெபம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். இது ரொம்ப தேவை. எப்பவுமே அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது அவருடைய குளோரி நம்ம அவர் குளோரிய கேரி பண்ணிட்டே இருக்கிறோம். சாப்பிடும் போது நம்ம அன்னைக்கு தியானிச்சோம், கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிறார். சாப்பிடும் போது, அப்பா நீங்க தான் எனக்கு உணவு, உங்க வார்த்தை தான் எனக்கு உணவு. தண்ணீரை குடிக்கும் போது நீங்க தான் எனக்கு உண்மையான தண்ணீர் அப்படின்னு ஒவ்வொரு விதத்திலையும் அவருக்கு நன்றி சொல்லி அவர் அந்த இடத்துல உணர்ந்து பார்க்கும் பொழுது, அந்த குளோரியில, அந்த பிரசன்ஸ்லயே நம்ம இருக்கும் போது நம்ம கிட்ட இருந்து அந்த குளோரி ரிவீல் ஆகிறத பார்க்க முடியும். இந்த மகிமைங்கிறத ஆண்டவர் தொடர்ந்து நம்ம கூட பேசிட்டே இருக்கிறார். இந்த மாதத்துல ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையின் மூலமாய் மகிமை வெளிப்படுவது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில அவர் மகிமை வெளிப்படுவது மாத்திரமல்ல, நம்ம மூலமாகவும் அவருடைய மகிமை நிச்சயமாக வெளிப்பட்டே ஆகணும். அப்பதான் இந்த பூமியில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நம்ம அவர் செய்யணும், கடவுள் செய்யணும் இல்ல, நம்மளதான் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. நம்ம செஞ்சால் ஒழிய, நம்ம செய்தால் ஒழிய எந்த மாற்றமும் வராது. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறோம், ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம். அந்த வாடகை வீடு ஓனர் கொடுத்துட்டாரு நமக்கு. நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ அந்த சுவர்ல எல்லாம் கிறுக்குனாங்க அப்படின்னா இத ஓனர் சரி பண்ணணும்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல பிள்ளைங்க கிறுக்குனத நம்ம அழிப்போமா? அதே போலதான் தேவன் இன்றைக்கு இந்த பூமியை நம்முடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமிய சரி பண்றது நம்முடைய கரத்துலதான் இருக்கு. அதனாலதான் ரோமர் 8 பார்க்கிறோம், சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு அது என்ன செய்தான்? ஏங்கி கொண்டு இருக்குதான். ஏன்னா நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்ம யாருன்னு நம்ம எப்போ அதிகமாய் உணர ஆரம்பிக்கிறோமோ, கிறிஸ்துவுக்குள் நாம் யார், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது இந்த பூமியில தானாகவே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும்.
ஒரு ஆதாம் மூலம் முழு மனுக்குலமும் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள அவங்க சிக்கி கொண்டாங்க. இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய கான்சியஸ்னஸ் மாறும்போது பூமியில இருக்கிற அநேகம் பேருக்குள்ள நாம் மாற்றங்களை கொண்டு வர முடியும். நான் எடுத்தது வேற, ஆனா எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியல. அப்போ உன்னை நல்லா புரியணும். இன்னைக்கு நம்ம மூலமா தான் நம்ம குடும்பங்கள்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும், நம்முடைய பட்டணத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும், நம்முடைய தேசத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு நம்மளே யாருன்னு தெரியல, நம்மளே அழுதுட்டு புலம்பிட்டு அது இல்ல இது இல்ல இப்படியே கவலைப்பட்டுட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு எதிர்காலத்தை குறிச்சு கவலை. இப்படி இருந்தோம் அப்படின்னா எப்படி இந்த உலகத்திற்கு நாம் ஆசீர்வாதமாக மாற முடியும்? அதனால நமக்குள்ள இருக்கிற குளோரி என்ன, அத நம்ம அதிகமாய் உணர வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ மோசே, அங்க ஒரு மகிமை அங்க வெளிப்படுது. வாசிக்கலாம். யாத்ராகமம் 33:18-19. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி அடுத்த வசனம் வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். இங்க மோசே, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டி எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய பாவத்துல விழுந்துட்டாங்க. மோசே அங்க ரொம்ப துக்கத்துல இருக்கிறாரு. தேவன் தன்னுடைய தூதனை இனி உங்களுக்கு முன்னாடி நான் அனுப்புறேன்னு சொல்றாரு. அப்போ மோசே தேவன் கிட்ட மன்றாடுறாரு. ஒரு பயங்கரமான ஒரு போல்டான ஒரு ரெக்வெஸ்ட ஆண்டவர்கிட்ட வைக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல உமது மகிமையை எனக்கு காண்பியும், உங்க மகிமையை எனக்கு காண்பியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மகிமையை காண்பியும் அப்படின்னா உண்மையிலேயே நீர் யார் என்பதை எனக்கு காண்பியும், உங்க முழு வெயிட் என்ன, உங்க கனம் என்ன, இதை எனக்கு காட்டுங்க. ஒரு காட்சி அவர் கேட்கல, ஏதோ ஒரு விஷுவலா ஏதோ ஒண்ணு பாக்குறத அவர் கேட்கல. அவர் தேவனுடைய முழுமையான நேச்சரை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய கேரக்டரை அவர் அறிய விரும்புறாரு. உங்க மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்போ அதுக்கு தேவன் சொன்ன பதில் அங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வாசிக்கலாம். யாத்ராகமம் 34:6-7. யாத்ராகமம் 34:6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்க மகிமையை காண்பித்தருளும் அப்படின்னு உடனே இங்க தேவன் தன்னுடைய நேச்சரை வெளிப்படுத்துறாரு. அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். அப்போ தன்னுடைய நேச்சரை அங்க ரிவீல் பண்றதுதான் அங்க மகிமையாய் வெளிப்பட்டது. உம்முடைய மகிமை 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதயை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ள தேவன். இதெல்லாம் தான் அவருடைய குளோரியா அங்க மோசேக்கு தேவன் ரிவீல் பண்றாரு. உங்க மகிமை எனக்கு காண்பியும்னு தேவன் தன்னுடைய குணத்தை, தன்னுடைய கேரக்டரை அங்க ரிவீல் பண்றாரு.
அப்ப அவருடைய மகிமையின் கனம் என்ன? அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் மாறாத அன்பை உடைய தேவன், அவர் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், அவர் மன்னிக்கிற தேவன். இதுதான் அவருடைய நீதியான சுபாவமாயிருக்கிறது. ஆனா அவர் சொல்றார், என் மகிமைய, என் முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது, என்னை கண்டு மனிதன் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு வரையறுக்கப்பட்ட முதலாம் ஆதாமுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனால தேவனோட ஃபுல் அந்த வெயிட் அவனால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதனால மோசேய அங்க 2 கண்மலைகளுக்கு நடுவுல வைத்து, பாறைக்கு நடுவுல வைத்து, தனது கையினால், கரங்களினால் அங்க மூடி, அங்க தேவனுடைய முகத்தை முழுமையா பார்க்க முடியல. அங்க பின்பக்கத்தை மோசே கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ தேவனுடைய அந்த முழுமையான வெயிட், முழுமையான கனம் என்பது மனுஷனுடைய எந்த திறனையும் விட பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு கனம், ஒரு குளோரியா தான் அங்கே தேவனுடைய கனம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் இன்றைக்கு நம்முடைய ஆவியில் அவர் இருக்கிறார். அவ்வளோ நம்ம ஸ்பிரிட் பயங்கரமா அது பவர்ஃபுல்லானது. அவ்வளோ லைட், அந்த நம்முடைய ஸ்பிரிட் ஃபுல் ஆஃப் லைட்டா தான் இருக்கும். ஏன்னா அவர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் எந்த ஸ்பிரிட்ல இருந்து, அந்த வெளிச்சத்துல இருந்து நம்ம சில எல்லா காரியங்களை சிந்திக்கிறோமா, இல்ல ஃபிளஷ்ல இருந்து வருகிற காரியங்களை எடுத்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? அங்க வெளிச்சத்துல அங்க என்னதான் இருக்கு? அங்க அன்பு இருக்கு. தேவனுடைய அன்பு புரிந்து கொள்றோம், தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்றோம், தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்றோம். அப்போ என்ன வராது நமக்குள்ள? நம்முடைய சோல்ல பயமே வராது. ஸ்பிரிட்ல இருந்து இல்லாம. அதனாலதான் பவுல் அடிக்கடி எழுதுறாரு, ஆவியில் நடவுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு. ஆவியில் அவருடைய ஃபுல்னஸ் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கிறோம். நீங்கள் அவருக்குள்ளே பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அவரே நமக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ என்ன குளோரிய நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய கேரக்டரே அன்புதான். அப்பா, என்னுடைய நேச்சரும் அன்புதான். அவருடைய கேரக்டரே நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, அவர் சத்தியம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். இந்த வெயிட்ட நம்ம பெற்றிருக்கிறோம்னா எதை குறித்து நம்ம பயப்படணும்? இதை இன்றைக்கு நம்ம ஆழமாய் உணர வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அடுத்ததா மகிமை எங்க வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அடுத்த வசனம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. மகிமை, கர்த்தருடைய மகிமை, அவருடைய வெயிட், அவருடைய கனம் அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இன்னைக்கு அதே கனம், அதே மகிமை இன்னைக்கு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மோசேயால உள்ள போகவே முடியல. அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்ஸ், அது வெறும் லைட்டா இல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அவங்க, அதெல்லாம் பார்க்கறாங்க. அவ்வளோ ஒரு பிரசன்ஸ் அங்க இறங்கி இருக்கு. இவங்களால உள்ளேயே போக முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை அங்கே இருக்கிறதப்ப. அந்த மகிமை, அவருடைய கனம், அது எவ்வளவு பெருசு. இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம்.
கிறிஸ்தவங்கன்னு சொல்லி ஏதோ வாரத்துல ஒரு நாள் சர்ச்சு போயிட்டு வந்தா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். எவ்வளவு காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம உணர்றோமா? இவ்வளோ பெரிய மகிமையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இத உணர்றோமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்றார். அப்ப அவருடைய குளோரி, அவருடைய இததான், அதாவது அவருக்கு நம்ம கூட இருக்கிறார்னா அந்த குளோரி, அந்த பவர், இதுவே நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. மகிமையானவைகளின் மேல் காவல் உண்டாயிருக்கும்னா என்ன? நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் ஒரு பெரிய வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. இததான் ஆண்டவர் அன்னைக்கு யோபுக்கு வச்சிருந்தாரு. ஆனா யோபுக்கு அது புரியல. அங்க பயம், இப்படி நடந்துருமோ. ஆனாலும் யோபு ஒரு வார்த்தை தேவனை குறிச்சு தவறா பேசல. அங்க தேவன் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும் பொழுது அப்பதான் ஒண்ணு புரியுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் என்னை பாதுகாக்கவும் அவர்தான் வல்லவர்ங்கிறது அப்ப புரியுறாரு. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நான் இதுவரைக்கும் உங்களை காதால தான் கேட்டேன், இப்போ என் கண்கள் உம்மை பார்க்கிறது. இப்பதான் நான் உங்களை உண்மையா பாக்குறேன், உண்மையா உணர்றேன். எப்ப அவர் உணர ஆரம்பிச்சாரோ, இந்த நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரு. அதுவரைக்கும் அவரை குறை கூறின நண்பர்கள் தான். ஆனா அந்த மன்னிக்கிற இருதயம் அவருக்கு வருது. மிகப்பெரிய ஒரு ரெஸ்டோரேஷனுக்குள்ள அவர் வந்தாரு. இன்னைக்கும் நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ரெஸ்டோரேஷனுக்குள்ள வரணும்னா, இழந்ததை பெறணும், மன்னிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. ஏன்னா மன்னிக்கலனா தேவனுடைய பிரசன்ஸை நம்மளால ஃபீல் பண்ணவே முடியாது. நமக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருப்பாங்க. தேவனுடைய பிரசன்ஸை உணர முடியாது. என்னதான் வார்த்தையை கேட்டாலும் இங்க இருந்து போறதுக்குள்ள சாத்தான் அந்த வசனத்தை இருதயத்துல இருந்து எடுத்துருவான். ஏன் ஆண்டவர் மன்னிக்க சொல்றாருன்னா, நமக்கு நல்லது. ஏன்ட்ட கொடுத்துரு, நீ ஆசீர்வதிச்சிரு, நீ பிளஸ் பண்ணும் போது நீ என் பிரசன்ஸ்லயே நீ இருக்க முடியும், என் மகிமை உன்னை நிரப்பி கொண்டே இருக்கும். இவ்வளோ பெரிய அப்பா நம்ம கூட இருக்கிறாரே, தேவன் நம்ம கூட இருக்கிறாரே, நம்ம யார குறிச்சு என்ன தெரியாம செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்ப விட்டுட்டு போறோமோ அப்பதான் இந்த குளோரி எல்லாம் நம்ம பார்க்க முடியும். நம்மிலிருந்து இந்த குளோரி வெளிப்பட முடியும். இப்ப அடுத்ததா ஒரு இடத்துல இங்க கர்த்தருடைய மகிமை நிரப்பின இடம் என்னன்னு பார்த்தோம்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்திலே 1 ராஜாக்கள் 8:10-11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இங்க அவர் கட்டின ஆலயத்தில், சாலமோன் கட்டின ஆலயத்துல அங்க உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆசாரியர்கள் வெளியே வந்தப்போ கர்த்தருடைய மகிமை அங்க ஆலயத்தை மேகம் நிரப்புது. அந்த மேகம் வந்து இறங்குன உடனே அந்த ஆசாரியர்களால அவங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்ய முடியல. அப்போ அவருடைய பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல அவருடைய பயங்கரமான ஒரு வெயிட் இருக்கு. அவருடைய குளோரி அங்கதான் ரிவீல் ஆகுது. அது ஒரு ரூமை நிரப்பும் போது, ஒரு அறைய, அந்த தேவாலயத்தை நிரப்பும் போது அவங்களால அவங்க வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிரசன்ஸ் அங்க உணரப்படுகிறது. எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை மிகவும் கனமுள்ளதா இருக்கிறது. முடியவே இல்லை, அவங்களால வேலை செய்யவே முடியல. சில நேரங்கள்ல நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, அப்படியே என்னைய தூக்கி அடிச்சுது. ஏன்னா அந்த பிரசன்ஸ், அந்த வெயிட்.
அவருடைய மகிமையின் பிரசன்னம். இப்ப அடுத்ததா ஒரு சம்பவம் எசேக்கியேல்ல பாக்குறோம். எசேக்கியேல் 8ல இருந்து நீங்க 11 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு நேரா கடந்து போறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்குள்ள ஒரு பெரிய ஒரு ஃபால் அங்க நடக்குது. அங்க ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரக ஆராதனை, பொய்யான தெய்வங்களுக்கு வழிபாடுகள், சூரியனை வணங்குறாங்க, நிறைய அசுத்தமான காரியங்கள் அவங்களுக்குள்ள அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த ஆலயம் தேவனுடைய மகிமைக்காக கட்டப்பட்டது. அங்க தேவனுக்கு பதிலா விக்கிரகங்கள் அங்க உள்ள இடம் பெற ஆரம்பிச்சது. அப்போ எசேக்கியேல் ஒரு பயங்கரமான காட்சியை அங்க பாக்குறாரு. மகிமை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆலயத்தை விட்டு நகர்ந்து போகிறத பார்க்கிறாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 10:4. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. இப்போ அந்த பிரகாசம் ஆலயத்தில இருந்து எங்க வந்திருக்கு? வாசற்படிக்கு வந்தது. இப்ப அதே அதிகாரம் 18 வாசிங்க ஆண்டி. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. இப்ப வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. வாசலை விட்டு இது வெளியேறுது. இப்ப அடுத்து எங்க நடக்குது, எங்க போகுது அந்த மகிமைன்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல் 11:23. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. இப்ப எங்க போயிடுச்சு? கர்த்தருடைய மகிமை மலைக்கு மேல போய் நின்றதாம். அதனாலதான் இந்த மவுண்டன்ஸுக்கே ஒரு பெரிய ஒரு க்ளோரி இருக்கு. மவுண்டன்ஸ்ல கர்த்தருடைய க்ளோரி அங்க நிறைய ரிவீல் ஆகுது. மலையின் மேல் கர்த்தருடைய மகிமை அங்க நின்றதாம். மகிமை அப்படி ஆலயத்துல இருந்த மகிமை வாசற்படிக்கு வருது, அடுத்து நகரத்துக்கு வருது, அடுத்து மலைக்கு போகுது. அப்போ காட்ஸ் பிரசன்ஸ நம்ம தொடர்ந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டே இருந்தோம், அதை நம்ம பெருசா பார்க்கல அப்படின்னா அவர் எங்கேயோ தூரமா இருக்கிறது போலதான் நம்ம உணர்வோம். எப்பவுமே கான்ஸ்டன்டா அவர் என் கூட இருக்கிறாரு, அவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, எனக்கு எதை குறிச்சும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் சந்தோஷமா இருப்பேன், எப்போ அவரோடு கூட உறவுல இருப்பேன், எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன், என் தகப்பன் இன்னைக்கு இதுவரையும் என்னை நடத்தினார் அப்படின்னு இருக்கிற இருதயம் தேவ மகிமையினால் அது நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிற இருதயமாய் இருக்கிறது. இப்ப இங்க எசேக்கியேலின் நாட்கள்ல மகிமை எப்படி ஆலயத்தை விட்டு வெளியேறினதுன்னு பார்த்தோம். அடுத்ததா ஒரு சம்பவம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4:21-22. 21-22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். இப்போ தேவனுடைய பெட்டி அங்க என்ன செஞ்சுச்சு? பிடிக்கப்பட்டுருச்சு. இங்க ஏலியினுடைய மருமகள் அதை கேட்டு பிரசவ வேதனையில ஒரு மகனை பெறுகிறா. அவனுக்கு இக்கபோத் அப்படின்னு பேரிடுகிறா. அதுக்கு பேர் மகிமை எங்கே, இல்லைன்னா மகிமை அற்று போயிற்று, மகிமை இல்ல அப்படிங்கிற அர்த்தம் இக்கபோத் அப்படின்னா. இப்போ தேவனுடைய மகிமை இருந்தப்போ, அந்த கனம், அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்கள்ட்ட இருந்தப்போ அதோட வெயிட்ட மக்கள் உணர்ந்தாங்க. அது இல்லாத பொழுது அந்த இல்லாமை, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க என்ன செஞ்சுட்டாங்க? பிடிபட்டு போயிடுச்சு. அது இல்லாமையே மகிமை அற்று போயிடுச்சுங்கிறதே ஒரு பிள்ளைக்கு அங்கே பெயராக வைக்கப்பட்டது. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் ஒரு சம்பவம், ஒரு மகிமையை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 6:1 வாசிங்க.
ஏசாயா 6:1. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய மகிமையால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்போ இந்த மகிமைய அவர் பார்க்கிறார் ஏசாயா. அங்க அடுத்ததா அந்த கேருபீன்கள் என்ன சொல்றாங்க? 3வது வசனம் வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இவங்க ஒண்ணு சொல்றாங்க, இந்த கேருபீன்கள்லாம் ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அவருடைய குளோரியில பூமி எல்லாம் நிறைந்திருக்குது. இததான் ரோமர் 1:20 பார்க்கிறோம். காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் காணப்படுகிறவைகள்ல நம்ம பார்க்க முடியுதான். அவருடைய குளோரியை நம்ம எங்க பார்க்க முடியுது? அவர் படைத்த இந்த உலகத்தின் ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளிலும் அவருடைய மகிமையை நாம் பார்க்க முடிகிறது. பூமி அனைத்து ஒரு நாள் நிரம்பும்லாம் சொல்லல, நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. வாசிக்கலாம் சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானத்தை பார்க்கும் போது அவருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். சூரியனை பார்க்கும் போது அவருடைய மகிமையை பார்க்க முடியும். இத சொல்லும் போது அன்னைக்கு நான் ஒரு ஃபேக்ட் எடுத்து வச்சிருந்தேன் இந்த சூரியனை குறித்து. ஒரு நிமிஷம். இந்த சூரியனை குறித்து இங்க நம்ம இவ்வளவு தியானிக்கிறோம், இவ்வளவு பார்க்கிற வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அதுல வானத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனை குறிச்சு நான் கொஞ்சம் அந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த சூரியனை குறித்ததான காரியத்தை. அப்போ சூரியன் முழுக்க 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 அது ஒரு ஜெயண்ட் பால் ஆஃப் கேஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கினி பந்து. அதுல ஹைட்ரஜன் 73%, ஹீலியம் 25%, மிச்சம் இருக்கிற அந்த 2% ஆக்சிஜன், கார்பன், மற்ற சில இதெல்லாம் இருக்குது, கேசஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சூரியனுடைய அந்த மிட் பாயிண்ட், அந்த மைய பகுதியில ஒரு கோர் இருக்கு. அதோடைய அந்த மைய பகுதியினுடைய வெப்பநிலை எவ்வளவா அப்படின்னா 1.5 கோடி டிகிரி செல்சியஸா. 1.5 கோடி டிகிரி. இன்னைக்கு 33 டிகிரி, 34 டிகிரி இல்ல 40 டிகிரி வெயில நம்மளால தாங்க முடியல. அந்த சூரியனுடைய வெப்பம் 1.5 கோடி டிகிரி செல்சியஸ். அதோடைய அந்த அவுட்டர் மேற்பரப்பு அதெல்லாம் 5500 டிகிரி செல்சியஸா. எப்படி அவ்வளவு அழகா அதை படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் சூரியனை பார்க்கும் போது அவருடைய மகிமைய நம்மால பார்க்க முடியும். பூமி முழுவதும் அவருடைய மகிமையினாலதான் நிறைஞ்சு. அவரை பார்க்கும் போது, அந்த சூரியனை பார்க்கும் போது அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்கிறத நம்ம உணர முடியும். அப்போ சூரியன்ல இருந்து, நம்ம பூமியில இருந்து சூரியன் கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர், 15 crores கிலோமீட்டர் தூரத்துல இருக்கா. அந்த சன்ல இருந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த வெளிச்சம் 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ்ல சேருதாம். அந்த சூரியனுக்குள்ள பூமிய போல 13 லட்சம் கோள்கள், பிளானட்ஸ உள்ள அடைச்சு வைக்க முடியுமா? அப்போ சூரிய குடும்பத்துல அந்த ஃபுல் மாஸ் அது எல்லாமே
அந்த சோலார் அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபுல் இதுவுமே அந்த சூரியன்ல தான் அடங்கி இருக்குதாம். அப்போ இவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு. பகலும் இரவும் உண்டாகும் அந்த வானத்துல சுடர்களை படைத்து, அது என்ன ஒரு வெப்ப நிலையில அது இருக்கு, அதுக்கு பக்கத்துல யாருமே போக முடியாது. ஆனால் அதையும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அதையும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். நம்ம அவரை எவ்வளவு சாதாரணமா நினைக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்ற, நீ சிருஷ்டிப்ப பாரு, படைத்தவர் எப்படின்னு பாரு. ஒரு படைப்பாளிய அவனுடைய படைப்பை வைத்துதான் அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது போலதான் அவரை கண்டுபிடிக்கணும், அவரை அறியணும்னா அது அவர் படைத்த சிருஷ்டிப்பின் மூலமாய்தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஒரு இலைய பார்க்கும் போது, ஒரு பூக்களை பார்க்கும் பொழுது, எல்லாம் எவ்வளவு அழகான நிறங்களில பூக்கள், ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு மனம், எல்லாமே என்னவோ தானா வந்துட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் அவர் பார்த்து பார்த்து அவருடைய மகிமையால் அது நிறைந்திருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அந்த பூக்கள் சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இவ்வளவு குளோரியில பூமி ஃபுல்லா அவருடைய குளோரி தான். இப்போ இங்க ஏசாயா அங்க அவருடைய குளோரி அங்க பாக்குறாரு. அங்க பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க சேராபீன்கள்லாம் அங்க பாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்க ஏசாயாவுக்கு ஒரு பயம் வருது. வாசிக்கலாம் 5ஆம் வசனம், ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அங்க ஏசாயா சொல்றாரு, அங்க மகிமைய பார்க்க பார்க்க, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், ஐயோ சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. அங்க தன்னோட குறைபாடு அவனுக்கு தெளிவா தெரியுது. ஆனா தேவன் அவரை அங்கே விடல. அங்க என்ன நடக்கு? அடுத்த வசனம் வாசிங்க 6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த புரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அடுத்த வசனம், அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இங்க அடுத்து என்ன நடக்குது? ஆண்டவர் ஏசாயா அப்படியே விடல. அவர் தன்னுடைய குறைபாட்டை அவர் உணர்றாரு. அப்ப சேராபீன்ல ஒருத்தன் பலிபீடத்துல இருந்து வந்து தன் கையில பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து அவனிடத்துல பறந்து வந்து இவன் வாய் அந்த நெருப்பு தழலை வச்சு தொடுறாரு. இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி. அப்போ வார்த்தை, அங்க அந்த வாயதான் தொடுறாரு, அங்க அக்கிரமம் நீங்கிற்று அப்படின்னு சொல்லி அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது. உன் பாவம் நிவர்த்தியானது. இப்ப அடுத்து என்ன நடக்கு? அங்க தேவன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் ஏசாயாட்ட கேக்குறாரு. உடனே ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன். அப்ப இங்க என்ன நடக்கு? இந்த பிரசன்ஸ், இந்த மகிமையோடைய வேலை என்ன? ஃபர்ஸ்ட் தேவன் தன்னை யார் என்று அங்க வெளிப்படுத்துறாரு. அடுத்ததா ஏசாயாவுக்கு ஒரு பெரிய ஒரு கிளென்சிங், ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் அவன் இமீடியட்டா அவனுடைய காரியங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு அவன் தேவனுக்காக அனுப்பப்படுகிறான். அப்போ தேவனுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்குள்ள இருக்கிற பொய்யான காரியங்களை நீக்கி ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை,
இந்த பொய்கள் நம்மை விட்டு அகன்று போகும்படிக்குத்தான் தேவன் விரும்புகிறார். இப்போ இன்னைக்கு காலையில அதான் தியானிச்சுட்டு இருந்தோம். அப்போ நம்ம ஏற்கனவே தியானித்தோம், எப்படி ஒரு சர்ப்பம் எப்படி தேவன் மனுஷனை படைத்தது வார்த்தையால, மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது அவன் வார்த்தையில தான் அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. தோட்டத்துல அவனுக்கு எந்த ஒரு உபகரணங்களும் கிடையாது, வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இப்போ சர்ப்பம் ஒண்ணு கண்டுபிடிக்குது, இவனுக்கு வார்த்தையிலே தான் அதிகாரம் கொடுத்திருக்கான, இவனை வார்த்தையில தான் விழத்தள்ள முடியும், வார்த்தையில தான் இவனுக்குள்ள விஷத்தை செலுத்த முடியும்னு சொல்லி வார்த்தையின் மூலமாக அவன் மனிதர்களுக்குள்ளே விஷத்தை அவன் என்ன செஞ்சான், உள்ள அனுப்புனான். இப்ப இந்த விஷயம் தான் ஏசாயாவுக்குள்ள இருந்து வார்த்தைகள்ல எல்லாம் வெளிப்படுது. இந்த வார்த்தைகளைத்தான் அந்த சேராபின் தூக்கி வந்து அந்த நெருப்பு, அந்த சரடு, அது என்ன செய்து அங்க அவன் வாயில பட்ட உடனே அங்க வார்த்தைகள், அவனுக்குள்ள இருந்த மைண்ட்ல இருந்த அந்த நெகட்டிவ்ஸ், பொய் எல்லாம் அது அழிஞ்சு போகுது. உடனடியாக அவனுடைய பாவம் நிவர்த்தியானதுன்னு அங்க சொல்லப்படுது. இப்ப இதத்தான் இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிறோம். அன்னைக்கு மோசேயின் நாட்கள்ல அங்க மக்கள் கொஞ்சம் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்து இதெல்லாம் செய்யும் பொழுது அங்க அந்த சர்ப்பம் அவங்கள கடிச்சு நிறைய பேரு செத்து கொண்டிருந்த வேளையில அங்க தேவன் மோசேட்ட சொல்றாரு, நீ போய் ஒரு கம்பத்துல வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை தூக்கி வை, அதை பார்க்கிற எல்லாரும் பிழைத்துக் கொள்ளுவார்கள். இப்போ அங்க கடிப்பட்டவங்க எல்லாம் அதை பார்த்த உடனே அவங்க உடம்புல இருக்கிற விஷம் காணாம போயிருது, அங்க சுகமாக்கப்பட்டாங்க. இப்போ இதத்தான் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக உயர்த்தப்பட்ட பொழுது நமக்குள்ள இருந்த அத்தனை நெகட்டிவ்ஸையும் அவர் தனக்குள்ளே உறிந்து எடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த பொய்களும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, பொய்யின் வார்த்தைகளும் நமக்குள்ள இருக்க முடியாது. இங்க ஸ்பிரிட் ஃபுல்லாவே அப்படியே தேவனை போலதான் இருக்கு. இப்போ இந்த ஸ்பிரிட்ல இருந்து ஸ்பிரிட் ஃபுல்லாவே அங்க என்ன ஆயிடுச்சு, புது ஸ்பிரிட் ஆயிடுச்சு, தேவனுடைய ஆவி இன்னைக்கு நமக்குள்ள வந்ததுனால. ஆனால் இந்த மைண்ட் என்ன செய்யுது, பிளஷ்ல இருந்து கனெக்ட் ஆகி இந்த பொய்யின் வார்த்தைகளையே தியானித்து அதையே சிந்திச்சு அதையே பேசி கொண்டிருக்குது. அதனாலதான் நம்ம இன்னும் வாழ்க்கையில வெற்றிகளை பார்க்க முடியவில்லை. நல்லா புரியணும், இன்னைக்கு நமக்குள்ள இருந்த எல்லா விஷ வார்த்தைகள், பொய்கள் எல்லாத்தையும் கிறிஸ்து உரிந்து எடுத்து விட்டார். இன்னைக்கு அவரை பார்க்கணும். அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் முடிந்தது அப்படின்ட்டாருன்னா, பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவரை பார்க்கதான் நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே அவர் வாங்கிட்டாருங்கிறது புரியும். நமக்குள்ள இருக்கிற பொய்கள், அதனாலதான் நம்ம ஒரு பொய்ய காலங்காலமா இப்ப வரைக்கும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு காரியம் நடந்தோன்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, இததான் இயேசு உணர்ந்தார் சிலுவைக்கு போறதுக்கு முன்ன. சிலுவையில, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் பிதா கைவிடல. ஆனா நம்ம முதலாதாமின் எல்லா நேச்சரும் அந்த இருளுக்குள்ள அவர் போன பொழுது அவர் கைவிடப்பட்டதை போல உணர்ந்தார். இதுவும் நம்ம கிட்ட இருந்து அவர் உறிஞ்சு எடுத்துட்டாரு. நம்ம கைவிடப்பட்டதை போன்ற அந்த உணர்கிற உணர்வுகள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில எடுத்துட்டாரு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன செய்யும், பிரகாசம் அடையும். எனக்காக ஒருவர் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய வியாதியை சுமந்திருக்கிறார், என்னுடைய தரித்திரத்தை சுமந்திருக்கிறார், என்னுடைய பாவங்களை, சாபங்களை அவர் சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த அளவுக்கு அவரை பாக்குறீங்களோ, அன்னைக்கு மோசையின் காலத்துல அந்த சர்ப்பம் கடிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே விஷம் எப்படி காணாம போச்சோ, அதே போல கிறிஸ்துவை பார்க்க 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 நமக்குள்ள விதைக்கப்பட்ட எல்லா விஷ விதைகள், பொய்கள், சாத்தானின் பொய்கள் எல்லாம் அது காணாம போயிரும். வியாதிங்கிறது ஒரு பொய், தரித்திரங்கிறது ஒரு பொய், பாவங்கிறது பொய், சாபங்கிறது பொய், எல்லாத்தையும் அவர் முடித்து விட்டார். நம்முடைய
நமக்கு மேல வர வேண்டியது எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்றால் அவரை பார்க்க 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 நம்ம எல்லா பகுதிகளிலும் சுகமடைய ஆரம்பிப்போம். மகிமையை பத்தி பேசுறோம். இதுக்கெல்லாம் ஏன் வர்றோம்னு தெரியல. ஆனா இத உங்க இருதயத்துக்குள்ள நீங்க ஆழமாக பதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற குளோரி, இந்த குளோரிய நீங்க ஃபீல் பண்ணவே இந்த குளோரி உங்க வீட்டை நிரப்பும், உங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளை நிரப்பும். இதுவே உங்க குடும்பத்துல மாற்றப்பட முடியாத நபர்கள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தானா மாற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த குளோரிக்கு அந்த பவர் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நான் நாளைக்கு காலையில மெடிடேஷன் பிரேயர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி எல்லாம் நடந்தது. இன்னைக்கு உங்க ஹார்ட்ல அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில போயிருச்சு. நீங்க அவருடைய கூடயே பிரசன்ஸ்ல இருக்கிறீங்க, அந்த குளோரியிலே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க யாருகிட்டையும் பேசி சண்டை போட்டு புரிய வைக்கலாம் தேவையே இல்லை. உங்க குளோரி, உங்கள்கிட்ட இருக்கிற குளோரி சம்பந்தப்பட்ட எல்லாருடைய மைண்ட்ஸ்லயும் அது வேலை செய்யும். இப்போ செய்ய வேண்டிய வேலை நம்ம கிட்டதான். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனால எனக்கு இப்படி இல்ல. நம்ம சரியில்லை, நம்ம எண்ணங்கள் சரியில்லை. நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம், நமக்குள்ள யார் இருக்கிறா, இது இன்னும் உணர முடியவில்லை. நீங்க சும்மா பேசுவீங்க, மக்கள் சும்மாவாங்க. நீங்க போனாலே ஒரு பெரிய சில ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பெரிய நீங்க இருக்கிற இடத்துல மக்கள் ஒரு பெரிய சேஃபா அவங்களையே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கரேஜியஸா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களை நிரப்பி இருக்கிற ஒரு மகிமை. இதெல்லாம் இனி நம்பூலமாய் வெளிப்பட போகிற காலமாய் இருக்கிறதுங்கிறத நான் நிச்சயமாய் என்னுடைய ஆவியில நான் உணர்ற. ஆண்டவர் ஒரு வார்த்தைய சும்மாலாம் நமக்கு தரமாட்டார். தொடர்ந்து இன்னைக்கு காலையில கூட நான் அதே பட்டர்ஃப்ளை, இத்தனை மாதங்கள் நான் பார்க்காத ஒரு காரியம் தொடர்ந்து இந்த நாட்கள்ல நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக அந்த மகிமையின் காலம் அது தொடங்கி விட்டது அப்படிங்கிறத என்னுடைய ஆவியில உணர்ற. என் கூட டிராவல் பண்ற நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மகிமைய நீங்க உணர ஆரம்பிக்கணும். நீங்க அந்த மகிமைக்குள்ள இருக்கிறீங்க, அந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்குதுங்கிறத நீங்க உணர உங்க வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க நெகட்டிவா ஒருத்தரை பத்தி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவான நபர்கள் தான் உங்ககிட்ட அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க. இல்ல நீங்க மன்னிச்சு நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட நபர்களை நம்ம சந்திக்கவே மாட்டோம். நம்ம என்னதை நம்ம கேரி பண்றோமோ அந்த அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யறோமா, வரவழைக்கிறோமா. இனி இவங்க இப்படிதான் நினைப்பாங்க, இப்படிதான் இவங்க நீ பேசுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க இப்படித்தான், இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால அவர்கிட்ட விட்டுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய மகிமை குறித்து, உங்க வெயிற்ற குறித்து, உங்க கனத்தை குறித்து நாங்க தியானிக்க உதவி செஞ்சுக்கப்பா. இன்னைக்கு சிம்பிளா ஒரே ஒரு காரியம், நீங்க படைத்த அந்த சூரியனை பார்க்கும் பொழுதே உங்க மகிமை எவ்வளவு பெரிதுங்கிறத நாங்க உணர்ந்து கொண்டோம் அப்பா. நீங்க படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலையும் உங்களுடைய மகிமை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட இந்த மகிமை எங்களுக்குள்ள இருக்குங்கப்பா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த மகிமையே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு எங்க மேல, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் விசேஷித்த காவல் உண்டாகி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன்ப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது பலன் செய்யட்டும்.
இன்னும் ஒவ்வொருவரும் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் மனதார ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்க கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.